அம்னோ இளைஞரணி தலைவர் டாக்டர் அக்மல் சலே செப்புத்தே எம்பி தெரேசா கோக்கிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஜொகூர் டிஏபி மாநில குழு உறுப்பினர் டாக்டர் பூ செங் ஹவ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அனைத்து உணவகங்களுக்கும் ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்க வேண்டாம் என்று அண்மையில் அமைச்சரவை தீர்மானித்ததை அடுத்து அனைத்து அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் கூட்டாட்சி அரசியலமைப்பை நாட்டின் மிக உயர்ந்த சட்டமாக மதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த விஷயத்தில் தெரேசா கோக்கின் அறிக்கை அனைத்து மலேசியர்களின் அரசியலமைப்பு உரிமைகள் ஆகியவற்றின் அடிப்படையிலானவை என்பதை இது நிரூபிக்கிறது என்று பூ மேலும் கூறினார். மலாய் மற்றும் மலாய் அல்லாத சிறு வணிகங்கள் உட்பட மக்கள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதால் தெரேசா கோக்கின் கருத்துகள் அனைத்து தரப்பு மக்களின் கவலைகளை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். கெடா மாநிலத்தில் வெள்ள சீரமைப்பு மற்றும் இழப்பீடுக்காக ஒதுக்கப்பட்ட 13 மில்லியனுக்காக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு கெடா மந்திரி பசார் டதஸ்ரீ முகமது சன்னூசி முகமது நூர் நன்றி தெரிவித்தார். இருப்பினும் திங்கட்கிழமை முதல் வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை இந்த நிதி முழுமையாக ஈடு செய்யாது என்று அவர் கூறினார். மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட்டதற்காக பிரதமருக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் மேலும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவுவதில் ஈடுபட்டுள்ள அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். 13 மில்லியன் இந்த ஆரம்ப ஒதுக்கீடு மிகவும் பாராட்டுக்குரியது என்றும் ஆனால் அது போதுமானதாக இருக்காது என்பதால் கூடுதல் நிதியை தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் இன்று SMK தானா மேரா தற்காலிக வெள்ள நிவாரண மையத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிட்ட பிறகு கூறினார். மீட்பு முயற்சிகளை மேலும் ஆதரிக்க கூடுதல் நிதியை மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக சன்னூசி தெரிவித்தார். 11 பயணிகளுடன் தலைநகரிலிருந்து ஜொகூர் நோக்கி பயணித்த தனியார் விரைவு பேருந்து விபத்துக்குள்ளானதில் பயணிகளில் 5 படுகாயமுற்றதாக ஜொகூர் மாநில மீட்புப்படை துறை ஆணையர் முகமது ஃபர்கான் அஹ்மத் தெரிவித்துள்ளார். யோங் பிங் ஐரித்தாம் இடையில் 91.4 கிலோமீட்டரில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் தடுப்புச் சுவரை மோதி அருகில் உள்ள கால்வாயில் சிக்கியது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட 5 பயணிகளும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மற்ற பயணிகள் சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறார் வன்கொடுமைகள் சர்ச்சையில் சிக்கியிருக்கும் குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தொடர்பாக 200 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். இக்கொடுமைகளை செய்ததாக நம்பப்படும் GISPH நிறுவனத்திற்கும் பாஸ் கட்சிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை பாஸ் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்து வருவதை நம்புங்கள் என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் வலியுறுத்தினார். இது போன்ற சிக்கல்களில் பாஸ் கட்சியை சிக்க வைக்கும் ஒரு சிலரின் செயல்கள் கண்டிக்கத்தக்கது என்று அவர் கண்டனம் தெரிவித்தார். மலேசியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் கொடுமைகளுக்கு பாஸ் கட்சியை முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இருப்பதை மறக்க வேண்டாம் என்று அவர் வலியுறுத்தினார். குளோபல் இக்வான் சர்வீசஸ் அண்ட் பிசினஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தொடர்பான குற்றச் செயல்களை மூத்த காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் மறுத்துள்ளார். GISPH நிறுவனத்திலிருந்து பல மூத்த போலீஸ் அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாகவும் நிறுவனத்தை பாதுகாப்பதாகவும் அண்மையில் சில டிக்டாக் பதிவுகள் வெளியானதை அடுத்து அவர் இதனை தெரிவித்தார். இக்குற்றச்சாட்டுகள் தவறானவை என்பதோடு தீங்கிழைக்கும் தன்மையிலானது என்று அவர் கூறினார். போலி டிக்டாக் கணக்குகளில் இது போன்ற தகவல்களை பரப்பும் பொறுப்பற்ற தரப்பினரை காவல்துறை அடையாளம் கண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். புக்கிட் அமானின் குற்ற புலனாய்வு துறையின் சிறப்பு குழுவும் GISPH தொடர்பாக தனி நபர்கள் அல்லது குழுக்கள் வெளியிட்டுள்ள அறிக்கைகளை சமூக ஊடகங்களில் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் ரசாருடின் நினைவூட்டினார். 3 வாரங்களுக்கு முன்பு மாச்சாங் தமாங்கான் கம்போங் சுங்கை பெடாலில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் தொப்புள்குடி இணைக்கப்பட்ட நிலையில் புதிதாக பிறந்த ஆண் குழந்தையை கைவிட்டு சென்றதற்காக வேலையில்லாத பெண் ஒருவருக்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 2000 வெள்ளி அபராதம் விதித்தது. குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து 22 வயதான சித்தி நபிலா என்ற அந்த பெண்ணுக்கு மஜிஸ்ட்ரேட் அமால் ரசீன் அலியாஸ் இந்த தண்டனையை விதித்தார். அபராதத்தை செலுத்த தவறினால் 4 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்டவர் அபராதத்தை செலுத்தினார்.
பினாங்கு டிஏபி கட்சியின் தலைவர் சவுகோன்யோ 25 ஆண்டுகளுக்கு பிறகு கட்சியின் தலைமை பொறுப்பிலிருந்து இன்று விலகினார். கட்சி உறுப்பினர்கள் கடினமாக உழைத்து கட்சியின் நோக்கத்திற்காக விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றும் அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பினாங்கு டிஏபி 25 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது வலுவாக உள்ளது என்று குறிப்பிட்ட அவர், புதிய தலைவர் கட்சியை சிறப்பாக வழிநடத்துவார் என்று தாம் நம்புவதாக இன்று ஸ்பைஸ் அரங்கில் நடைபெற்ற டிஏபி பினாங்கு மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். கெடாவில் வெள்ள நிவாரண மையங்களாக செயல்படும் பள்ளிகளில் படித்துக் கொண்டிருக்கும் மொத்தம் 1056 மாணவர்கள் வீட்டிலிருந்து கற்பித்தல் நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களுக்கு பள்ளிகள் அறிவிக்கும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்றைய நிலவரப்படி கெடாவில் 5 தொடக்கப் பள்ளிகள் மற்றும் ஒரு இடைநிலைப் பள்ளியும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.